சாமி இப்போ வந்து நீண்ட நேரம் உடலுறவு கொள்றதுக்கு அது எந்த பொசிஷனில் நம்ம பண்ணணும்? அதாவது ஒரு நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னா, நின்றுக்கிட்டே பண்ண 1/2 மணி நேரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஐடியா கொடுத்தாரு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது பொசிஷன் இருக்கா? அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நின்று செய்தாலும் சரி, மண்டி வச்சு மிருகங்கள் மாதிரி பணர்ந்தாலும் சரி, வழக்கமான முறையில் ஆண் பெண் கீழ்மேலுமாக செய்தாலும் சரி, இது நிறைய கலைகள் இருக்குது. அதுக்கு அந்த கலைக்கு 64 ஆயக்கலைகள் 64 அத்தனை கலையுமே இருக்குது. அது பிரகாரம் செய்தாலும் நல்லது தான். ஆனால் நம்ம சராசரியாக செய்யக்கூடிய இதுலேயே தப்பு நடக்குது. எங்கே நடக்குதுன்னு சொன்னால், நம்ம உடல் எந்த ஆரோக்கியத்தில் இருக்குது முதல் கவனிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனைவியினுடைய உடல்நிலை எந்த நிலையில் இருக்குது அது ரொம்ப கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல சொல்ல போகும்போது எனக்கு எழுச்சியில் வர்றதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆணுக்கு பெண்ணுக்கு சமமான வயதில் நாம் திருமணம் முடிப்பது அல்ல. அங்கேயே முதல் தவறு நடக்குது. பல காரணங்களை முடித்து தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி நாம் அங்கே போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த உடல் உறவுக்கு நம்ம லாய்க்கற்றவர்களாக ஆகிடுறோம். எந்த ஒரு இன்பத்தையும் பரிபூரணமாக பகிர்ந்து கொள்ள முடியாமல் ஏதோ பசிக்கு சாப்பிட்டோம் அப்படிங்கிறத மாதிரி உடல் உறவு கொண்டோம், அப்படி போயிடும். அதனால் நீண்ட நேரம் ஒரு திருப்தியாக ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னால், தட்ப வெப்ப நிலையை சமமாக வச்சுக்கணும். ஆண் பெண் வியாதி இல்லாத உடலாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கணும். அதில் தான் இருக்குமே தவிர நின்ற நிலையோ படுத்த நிலையோ மண்டியிட்ட நிலையோ முன்னாலேயோ பின்னாலேயோ அதில் நமக்கு சக்தி கிடச்சி நீண்ட நேரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் செய்யக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், இப்போது உடல் சூடு அதிகமாக இருந்ததுன்னா அதை வெட்டன்னு சொல்கிறோம். என்ன வெட்டேன்னு சொன்னால், உடலில் உள்ள சத்துங்களை எல்லாம் வெட்டி எடுக்கிறதுனால தான் அது வெட்டேன்னு ஓட்ட சட்டியில் தண்ணி ஏற்றுறது மாதிரி தான். என்ன தான் சாப்பிட்டாலும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை நிறுத்தணும்னு சொன்னால் அது மருந்தில் தான் முடியும். அப்போது மருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மருந்து எந்த அளவுக்கு எத்தனை நாள் சாப்பிட்ணும் என்ன ஏது எல்லாருமே என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் மருந்து இது மாதிரி செஞ்சு அனுப்புங்க அப்படின்னாரு. உங்கள் நாடி பார்த்து மருந்து கொடுக்கணும், உங்கள் வயது என்ன, உங்களுடைய உடலில் உயரம் என்ன, எடை என்ன, இதையெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா வெளிநாட்டில் இருக்கிறதுனால இவ்வளோ விவரங்களையும் கேட்டு அதுக்கப்புறம் மருந்து அனுப்பினேன். இப்போது நாடி பார்க்கும்போது நேருக்கு நேராக நாடி பிடிச்சி பார்க்க போகும்போது இன்னும் மருந்து வீரியத்தை கூட்ட முடியும். அதில் எத்தனை சதவீதம் என்ன சேர்க்கணும், எது கூடுதலாக இருக்குது, எது குறைவாக இருக்குது, எந்த சத்து எந்த நிலையில் இருக்குது, அதையெல்லாம் அதிகமாக சேர்க்கணுமா குறைவாக சேர்க்கணுமாங்கிறது நேரில் வர்றதில் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். நேரில் வர்றவங்களுக்கு இந்த திருப்தி மட்டும் இல்லை, சில சூட்சமங்களை சொல்லி கொடுக்கவும் முடியும். என்னென்ன முறையில் நீங்கள், அதாவது மந்திரங்கால் மதிமுகால்னு சொல்கிறது மாதிரி மருந்தோட நாம் இன்னும் சில செய்கைகளை இல்லை, அந்த செய்கை நிலையில் நாம் செய்கிறோம்னு சொன்னாக்க இன்னமும் ரொம்ப திருப்தி. அது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. இப்போது ஒருத்தரை வசியப்படுத்திக்கிறது, கணவன் மனைவியை வசியப்படுத்திக்கலாம், மனைவி கணவனை வசியப்படுத்திக்கலாம். அதுக்கான யோகங்கள்லாம் இருக்குது. அந்த முறையும் சொல்லித்தருவேன். இப்படி நிறைய கலைகள் இருக்குது இந்த உடல் உறவில். சும்மா அலட்சியமாக சாதாரணமாக ஏதோ நின்றோம் கண்டோம் கொண்டோம் அப்படின்னு சொல்லி படுத்து எழுந்து கோழி சிரிப்புறது மாதிரி சிரிப்பிட்டு போகிறது கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கை அனுபவிக்கணும் நல்லா. அதனால தான் திருமந்திரத்தில் திருமூலரே ரொம்ப அற்புதமான நிலையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அது மேற்கொண்டு பார்க்கலாம் நம்ம.